ஹாய், வெல்கம் டு மிதிலாவின் கதைகள். இன்னைக்கு நம்ம முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்துல 7வது குறள் பாக்குறோம். தனக்கு உமை இல்லாதான் தாள் சேர்ந்தால் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. பொருள்: தனக்கு ஒப்பில்லாத இறைவனின் திருவடிகளை அடைந்தவர்களை தவிர மனக்கவலையை நீக்குவது மிகவும் கடினம். இதை வச்சு ஒரு கதையை பாத்துடலாமா? கதை: கவலையில் இருந்த குமார் அப்படின்ற ஒரு இளைஞன் குடும்ப பொறுப்பு, கடன் சுமை, வேலை இழப்புன்னு பல கவலைய தினமும் மனசுல போட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கான். இந்த கடன் பில் எப்படி கட்டுவது? ஒண்ணுமே சரியில்லை. இரவில் தூங்காம அழுதுகிட்டே இருப்பான். ஒரு நாள் அவங்க கிராமத்துல மனசு சஞ்சலமா இருக்கு. ஏதாவது நல்ல நடக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும். இந்த கிராமத்துல ஏதோ ஒரு வழி இருக்கும். ஒரு கோவிலுக்கு போயிருக்கான். அங்க இருந்த முதியவர் கவலைகளை மனதில் மட்டும் வைத்தால் அது பெரிதாகும். இறைவனிடம் ஒப்படைத்து நம்பிக்கையுடன் முயற்சி செய். அந்த நாள் முதல் குமார் தினமும் காலையில எழுந்து இறைவனை நினைத்து அமைதியா பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறான். புதிய நம்பிக்கை. மனம் தெளிவாகுது. புதிய வேலை தேட ஆரம்பிச்சான். என் திறமைகளை நிரூபித்து ஒரு சிறந்த வேலையை பெறுவேன். ஒவ்வொரு அடியும் என்னை வெட்டிக்கு நெருக்கமாக்குகிறது. இன்றைய அதிர்ஷ்ட நாள். சில வாரங்கள்லயே நல்ல வேலையும் கிடைக்குது. Congratulations, Kumar. Welcome to the team. Thank you, sir. This means the world to me. Your talent will shine here. I'm so happy. Thank you, everyone. Congratulations, Kumar. சில நாட்கள்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கடன்களும் முடியுது. இதோ நம் கடன் இன்று முழுமையாக அடைபட்டது. நன்றி மகனே, உன் செயல் எங்களை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. இப்போது எனது வாழ்க்கை புதிய தொடக்கம். அப்பா, நீங்க மிக சிறந்தவர். இந்த மகிழ்ச்சிக்கு நன்றி குடும்பமே. கண்களில் நீர் மல்க சொன்னான். என் கவலை போனது பணம் வந்ததால் இல்லை, மனக்கவலை அடைந்ததால். கடவுள் வாழ்த்துல 7வது குறள் பாக்குறோம். தனக்கு உமை இல்லாதான் தாள் சேர்ந்தால் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. பொருள்: தனக்கு ஒப்பில்லாத இறைவனின் திருவடிகளை அடைந்தவர்களை தவிர மனக்கவலையை நீக்குவது மிகவும் கடினம். வீடியோக்களை பாக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.